ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரோன் சமையலறை. இன்னைக்கு நம்ம யாரும் சொல்லி தராத மெத்தடில் இட்லி ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. இந்த இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் குஷ்பு இட்லி மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது கூட என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் 250 கிராம் டம்ளர். இதில் அரை டம்ளர் தினை அரிசி நான் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் கம்பு, அதே டம்ளரில் 2 டம்ளர் இட்லி அரிசி ரேஷன் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை உளுந்து பிடிக்கும்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. எனக்கு கருப்பு உளுந்து பிடிக்கும், அதனால கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். இது எல்லாமே சுத்தப்படுத்தி கழுகி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு நம்ம மாவை அரைக்க போகிறோம். இப்போ 4 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துட்டு மாவு அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் மாவை அரைச்சி எடுத்துட்டேன். நான் ஈவினிங் டைம் அரைச்சனால இது ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். நீங்கள் எடுத்து வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. இப்போ மாவு ஆயிடுச்சு. மார்னிங் நான் இட்லி ஊற்றுறதுக்காக மாவு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ இட்லி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு. இட்லி பாருங்கள் செஞ்சு எடுத்துட்டேன். இட்லி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அமுக்குனா பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்திருக்கு. ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குங்க இட்லி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் சாம்பாரும் செஞ்சுருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.